இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 29 இருந்து கண்டச்சனி ஆரம்பமாக இருக்கு. இதனால என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்கு, நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும், எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு, அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகளை கொடுக்க இருக்கா, அதை எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அதாவது குறிப்பாக மார்ச் 29 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். மீன ராசியில் வரும் சனி பகவான் தொடர்ந்து 3/6/2027 வரை 2.5 ஆண்டு காலத்துக்கு இந்த ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த ராசியிலிருந்து மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் அருளாசி வழங்க இருக்கிறார் சனி பகவான். மீன ராசியில் தனது 3வது பார்வையாளர் ரிஷபராசியும் 7வது பார்வையாளர் கன்னிராசியும் 10வது பார்வையாளர் தனுசு ராசியும் பார்க்க இருக்கிறார் சனி பகவான். கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் அடுத்து 2.5 ஆண்டு காலம் என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசி அப்படிங்கிறது ரொம்ப வெள்ளை மனம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப எளிதாக நம்பிடுவாங்க. அந்த பழக்கம் இவங்கக்கிட்ட இருக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனைகளை இவங்க நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும். ரொம்ப புத்தி கூர்மையானவங்க தான், எல்லாரும் நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் தான் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசக்கூடியவங்க. சரி, இவங்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலமே பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவியோ உபதேசமோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. நம்ம அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்கிறத விட அதை குறைச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுக்கு பொதுவாகவே புத்தி கூர்மை அதிகம், மதிநுட்பமும் அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுடைய வாழ்க்கை துணை அமையும் போது கூட ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை துணை தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதா இல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரை உங்களுக்கு ரோகஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகி கலஸ்திரஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார். 3ஆம் பார்வையாளர் பாக்கியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாளர் ராசியையும் 10ஆம் பார்வையாளர் சுகஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார் சனி பகவான். நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் அமையும். அதே மாதிரி பிறரின் முக பாவனையை கண்டு அவங்களுடைய மனதில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அறிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவீங்க. தெய்வ வழிபாட்டில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடுறது மிகவும் நல்லது. பெரிய ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக பெரியோர்களுடைய ஆசி பெறுவது இன்னும் சிறப்பான பலனை அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர்றதுனால நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இக்கட்டான சூழ்நிலையில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அமையும். அதே மாதிரி எந்த இடத்துலையும் எவ்வளோ வேகமாக நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு விவேகமாகவும் செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் சிறப்பான நாட்களை அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்கள் அனைத்துமே திட்டமிட்டபடி உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் எட்டணும் அப்படின்னு நினச்சி போராடுவீங்க. அதில் சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் செயல்படுங்க. அவசரப்பட வேண்டாம். அவசரமாக ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது.
இந்த காலகட்டத்தில் புதிதாக முதலீடு செய்கிறவங்களாம் கண்டிப்பாக முதலீடு செய்யுங்க. வருங்காலத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு வளம், நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா அது தானாகவே சரியாயிடும். இந்த காலகட்டத்தில் தீயவங்களுடைய நட்பு கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது எல்லாமே கொஞ்சம் சரியாயிரும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தீயவர்களுடைய நட்பு எது, நல்லவர்களுடைய நட்பு எது அப்படின்னு அறிந்து அதற்கேற்ப நீங்கள் பழகிறது நல்லது. அதே நேரம் இளைய சகோதரர்களால் உறவில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அதனால் உங்களுக்கு இளைய சகோதரரோ அல்லது சகோதரியோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதத்தில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் வசிங்க இடத்துல கூட பெரிய வீட்டில் குடிபெயரக்கூடிய யோகமெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். தொழிலில் அதிக முதலீடு இந்த டைம் செய்வீங்க. அதிலெல்லாம் ஓரளவுக்கு வருமானம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய புகழ், கௌரவம் இதெல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரை தேவையற்ற வீண் பலி சுமந்த உங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பல மடங்கு உயரக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த டைமு ஒவ்வொரு இடத்துலையும் சிந்தித்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய ஆளுமை திறனையும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். திட்டமிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடைபெறும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் ரொம்ப சந்தோஷம் மிகுந்த நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சில் அவ்வப்போது கொஞ்சம் ஆணவம் அதிகமாக தெரியும். கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய பேச்சாற்றல் இந்த டைமு சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கூட நல்ல முறையாக அவங்கள புரிந்து கொண்டு பேசுகிறது ரொம்பவும் நல்லது. புதிய பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு குறுக்கு வழியில் மனம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமைந்துடும். எந்த அளவுக்கு வருமானம் இருக்கோ அந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு சில டைம்லாம் அமைந்துடும். முடிந்த அளவுக்கு சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அது வருமானம் வர்றதாகவே இருந்தாலும் கூட சட்டத்துக்கு புறமான விஷயங்களில் குறுக்கு வழிகளை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவார். அதனால் நீதிமான் உங்களுடைய ராசியில் கண்டச்சனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மனதை கட்டுப்படுத்திட்டு நேர் வழியில் செல்வது ரொம்பவும் நல்லது. இதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி மனதில் ஒரு இனம் புரியாத புத்துணர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தோற்றத்தில் கூட ஒரு புது பொலிவு இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் நெடு நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அலுவலக ரீதியாக வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலையை சரியாக செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதே மாதிரி செய்வீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். மேலிடத்துல இருந்து கூட ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக நீங்கள் வலம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்க ரொம்ப பொறுமையாக செயல்படுங்க. வாடிக்கையாளர்களுடைய தேவையை இந்த டைமு பூர்த்தி செய்கிறதுனால நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதனால் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயம் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்கிறவங்கக்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்லது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. புதிய முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதங்களும் தடைகளும் வரும். சக கலைஞர்கள் உங்களுடைய ரகசியங்களை கேட்டு தெரிந்துப்பாங்க. ஆனால் நீங்கள் யாருக்கிட்டையுமே ரகசியத்தை பகிர்ந்துக்க வேண்டாம். முடிந்த அளவுக்கு உங்களுடைய கலைகள் சார்ந்த விஷயங்களோ அல்லது உங்களுடைய குடும்ப ரகசியங்களோ அதிகம் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த கண்டஜனி காலத்தில் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. அதே மாதிரி சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க.
ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். மற்றபடி அனைவரிடமே விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்றதுனால வீண் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வராது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய நினைவாற்றல் சிறப்பாக இருக்குது. தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உரிய நேரத்தில் மனதுக்கு பேக்கிகளிலும் விளையாட்டுகளிலும் ஈடுபாடு காட்டுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும். அதே நேரம் நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய துர்க்கை அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையும். புதன்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து